Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் இருக்கிறது வந்து கிச்சனுக்குள்ள தான் இருக்கேன். சோ அதனால ஒரு டிஷ் ஒன்று செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்னு சொல்லு. ஆமா, இன்னைக்கு வந்து பணியார பிள்ளைங்க வந்து கேட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக வந்து பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற போடணும், அப்புறம் வந்து அரைக்கணும், அப்புறமா தான் பணியாரம் வரும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இன்னொரு ஒரு கப் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான், அது ஒரு கப் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை கப் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். to 5 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 5 hours, அட்லீஸ்ட் ஒரு 4 hours நல்லா ஊறினாதான் நல்லா வந்து ஆட்ட முடியும். ஸோ மாவு வந்து நல்லா அரைச்சு புளிச்சிருச்சு. மாவு நல்லா பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பால் செஞ்சுட்டு நம்ம அப்படியே வந்து பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப்புக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து பால் காய்ச்சி எடுத்துடலாம். தேவைப்பட்டா 2-3 ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சில நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து இதுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம தனியா எடுத்துக்கலாம். அதுல பணியாரத்துக்கு மட்டும் மாவு கொஞ்சம் வந்து தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டைரக்டா கலக்க தேவையில்ல. நல்லா வந்து இந்த பாகை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பா இருந்தா நல்லா சாப்பிடுங்க. ஸோ அதனால பாகு கொஞ்சம் வந்து நான் மாவுல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு கம்மியா வேணுங்கிறவங்க கம்மியா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுல வந்து பாகு கலக்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி கன்சிஸ்டன்சி வரும். ஊற்றிக்கலாம். சட்டியை காய வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஐயோ 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 வந்துருச்சு. 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 வாவ். ஓ வந்துரு 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 வந்துரு. நேரம் வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பணியாரம் வந்து 1 2 3 4 5 பணியாரம் கருகி போச்சு. என்ன ஆச்சுன்னா கருகி போனதை வந்து சாப்பிட வேணாம். நான் நல்ல பணியாரம் மட்டும் சாப்பிடுவோம். இது வந்து நான்ஸ்டிக் பேனா அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எடுத்து இந்த நான்ஸ்டிக் பேனா யூஸ் பண்றேன். அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லைன்னா நம்ம வந்து கருகாம எடுத்துருக்கலாம்.
ஸோ 4-5 பணியாரம் மட்டும் கறி போச்சு. சம அப்பா கொடுத்துருவோமா? ஓகே. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்ட். இப்போ வந்து எங்களுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். டிவி காமிங்க. டிவி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கு. மோனாலிசா மோனா இது மோனா அச்சு ராகேஷ் அபி அப்பா பேர் மட்டும் தெரியாது. மோனா இல்லடி புவனா அது புவனாடி. ஒகனா ஒகனாங்கிற அடி மோனாவும் இல்ல புவனா. அப்பமா ஆமா அச்சு வந்து தண்ணி எல்லாம் அடிக்கிட்டு இருந்தா அவ எது என்னது சர்வர் வேலை செய்வாளாட்டு இருக்கு. நான் வந்து இடியாப்பம் சாப்பிட்டேன். இடியாப்பம் நல்லா இருந்தது. ஹலோ பாய் 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 பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பணியாரம் செஞ்சதுல ஒரு சின்ன புதப்பல் ஆகி போச்சு. ஒரு 4-5 பணியாரம் கறி போச்சு. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட நல்லா வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம் அப்படின்றதுனால ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து கறியாமல் பண்ணலாம். அது வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து புதுசாக எடுத்து யூஸ் பண்ணேன். அதனால வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியலை. ஸோ நான்ஸ்டிக் பணியாரக்கல்லில் வந்து எப்படி தோசை ஊற்றலாம் அப்படிங்கிற வந்து எப்படி தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை, see you.